தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள திருவாக்கியங்கள். இங்கு குறிப்பாக 3வது வாக்கியம், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவானும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். நாம் பார்க்கின்றோம், இந்த பெண்கள் இவர்கள் எல்லாம் யாருக்கு பணிவிடை செய்தார்கள்? இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் பணிவிடை செய்கின்றோம். நம்முடைய பங்கில் அருத்தந்தையர்களுக்கு பணிவிடை செய்கின்றோம். நாம் எங்கே பணி செய்கின்றோமோ அந்த இடத்தில் நம்முடைய அதிகாரிகளுக்கு நாம் பணிவிடை செய்கின்றோம். அந்த பணிவிடை செய்கிற சமயத்தில் யாரை மையப்படுத்தி நாம் பணிவிடை செய்கின்றோம், எதை மையப்படுத்தி நாம் பணிவிடை செய்கின்றோம் என்பது கேள்விக்குறி. இங்கு இவர்கள் இயேசுவை மையப்படுத்தி இயேசுவுக்கு பணி செய்தார்கள் ஒழிய வேறு யாருக்கும் அல்ல. நீங்களும் நானும் இதோ ஆலயத்தில் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அருத்தந்தையை திருப்திப்படுத்துவதற்காக அருத்தந்தைகளுக்கு நாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோம், கடவுளுக்கு அல்ல. அதான் அந்த அருத்தந்தை டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிற சமயத்தில் ஒரு புதிய அருத்தந்தை வருகின்ற பொழுது யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி பணி செய்தார்களோ அவர்களும் அருத்தந்தையோடு அப்படி போய்விடுகிறார்கள். அவர்கள் பிறகு ஆலய பக்கம் வருவதில்லை, ஆலய காரியங்களில் ஈடுபடுவதில்லை. காரணம், அந்த அருத்தந்தை அப்படி இருந்தால் இவர் கொஞ்சம் மாற்றி, இவர்கள் வித்தியாசம் இருக்கிறார். அப்போ புதிய மக்கள் வருகிறார்கள், அவர்கள் பணி செய்கிறார்கள். அப்புறம் இந்த அருத்தந்தையை மாறி போகிற சமயத்தில் இந்த குரூப்பும் போய்விடுகிறது, அடுத்த குரூப் வந்து விடுகிறது. இது நாம் கண்டு கொண்டிருக்கின்ற நிலைகள். இதைத்தான் எல்லா நிறைகளும் தியான மையங்களும் நடக்கிற காரியங்கள் எல்லாம் இதான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பண்கள் நாம் பார்க்கின்றோம். அப்போ யாருக்கு நான் பணி செய்து கொண்டிருக்கின்றேன்? இயேசுக்கு நான் பணி செய்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது அருத்தந்தையர்களுக்கும் அருக்கன்னியர்களுக்கும் நான் பணி செய்து கொண்டிருக்கின்றேனா? நான் தெய்வத்துக்கு நான் பணி செய்கின்றனா, அல்லது மற்ற மனிதர்களுக்கு நான் பணி செய்கின்றனா? மனிதர்கள் திருப்திப்படுத்துவதற்காக நான் பணி செய்து கொண்டிருக்கின்றனா? நாம் அலசி பார்க்க வேண்டும். தெய்வத்திற்கு தான் நான் பணி செய்ய வேண்டும் ஒழிய மற்ற மனிதர்களுக்காக அல்ல, அருத்தந்தையர்களுக்காக அல்ல, அருக்கன்னியர்களுக்காக அல்ல. அப்போ இந்த பெண்கள் ஆனவர்கள் செய்த பணிவிடை எல்லாம் யாருக்கு? இறைவனுக்கு செய்கிறார்கள். அதே மாதிரி நீங்களும் நானும் பணிவிடை செய்யும்போது தெய்வத்தை மையப்படுத்தி கொண்டு நாம் இவர்கள் பணி செய்கிற சமயத்தில் ஒரு நாள் ஏமாற்றங்கள் காயங்கள் ஏற்படாது. காரணம், நான் உங்களுக்கு பணி செய்யவில்லை, உங்கள் உறவில் இருக்கிற தெய்வத்துக்கு நான் பணி செய்து விடுகின்றேன், அவ்வளவுதான் ஒழிய மற்றபடி இல்லை. நீங்கள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என் பணி வாழ்வு தொடர்ந்து கொண்டே இருக்கும், என் பணி வாழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கும். அப்போ நம்ம அந்த இடத்தில் எந்த ஒரு வித்தியாசம் அங்கே எதுவும் இருக்காது. அப்போ இறைவனை மையப்படுத்தி பார்க்க வேண்டும். இனி ஒருவேளை நாம் பணி செய்கிற பொழுது புதிதாக வந்த நபருக்கு அது பிடிக்காத சமயத்தில் நாம் மாறி போய்விடுகின்றோம், அதில் பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் இங்கே நாம் அவர் போய்விட்டாரே என்று சொல்லிக்கொண்டு நாம் பணிவிடை செய்யாமல் இருக்கிறோம் என்றால் அது தவறு. நம்மை ஏற்காத அளவுக்கு அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அப்போ நாம் அதை சிந்திக்க வேண்டிய சூழல் வருகிறது. மாறாக நம்மை ஏற்றுக்கொண்ட பிறகும் நாம் விலகி நிற்பது அது நாம் பார்த்து செய்ய வேண்டிய காரியங்கள். கண்களை மூடிக்கொண்டு மன்றாடுவோம். நல்லவனாய தெய்வமே, இதோ பணிவிடையை செய்யத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். எவ்வாறு இந்த பெண்கள் உமக்கு பணிவிடை செய்தார்களோ அதே போல் நாங்களும் உமக்கு பணிவிடை செய்கின்றோம். ஆனால் நாங்கள் யாரை மையப்படுத்தி பணி செய்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறி. உண்மை நாங்கள் மையப்படுத்தணுமா, அல்லது மற்றவர்களை மனிதர்களை மையப்படுத்தினோமா? ஒருவேளை உண்மை மையப்படுத்தி நாங்கள் செய்தோம் என்றால் எங்களை மன்னித்து விட ஆண்டவரே. கடவுளை மையப்படுத்தி நாங்கள் பணி செய்ய கிருபையை தந்துள்ளோம். உண்மை மட்டுமே மையப்படுத்தி பணி செய்ய எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.